எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த பிரசங்க பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில கூட இன்றைக்கு எலியாவின் சோர்வையும் தேவனுடைய கரிசனையும் குறித்தான சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல வசனம் 2, 3, 4 வாசிக்கும் போது, அப்போது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லி அனுப்பினான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் என்று வசனம் திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் நன்றாக வாசித்து பார்த்தால் தீர்க்கதரிசிகளின் வரலாற்றில் தேவ மனிதனாகிய மோசே மகா பெரிய தீர்க்கதரிசியாய் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட போதிலும் எலியாவும் மிகவும் முக்கியமான வல்லமையான தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்றே குறிப்பிட்டுள்ளது வேதம். ராஜாக்களுடைய சரித்திர வரலாற்றிலே தீர்க்கதரிசியாக எலியா மிகவும் முக்கியமானவன். கர்த்தர் எலியாவை அவருடைய பரிசுத்த பணிக்காக அழைத்த போது அவன் முதல் படியாக அரசனான ஆகாப்பினிடத்துல அவனுடைய சந்நிதியிலே சவாலோடு தான் நின்றான். அவன் அந்த இடத்துக்கு கடந்து போய் அரசனான ஆகாப்பிடத்துல சொல்லுகிறான், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன், நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லும் காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி தைரியமாய் அந்த இடத்துல சவாலோடு நிற்கிறான். மழை பெய்யாது என்று சொன்னான். தேசத்துல 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. அவனுக்கு சொந்த வீடோ சொந்த குடும்பமோ இல்லாவிட்டாலும் தேவனுடைய பணியிலே கர்த்தருக்காக அனுப்பப்பட்ட இடங்களில் எல்லாம் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தான். ஜனங்களையும் பிரபுக்களையும் தலைவர்களையும் எச்சரித்து வந்தான். ராஜாவை நேரடியாக எச்சரித்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையில தைரியம் அதிகமாக காணப்பட்டது. ஒரு கட்டத்தில் அவன் அரசனான ஆகாப்போடு சம்பாஷித்து சவால் விட்டு தேசத்தில் இருக்கக்கூடிய 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வரவழைத்து அவர்களுக்கு ஒரு சவால் விடுகிறான். அது என்ன என்றால், அக்கினினாலே உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறான். இவனும் அந்த சான்ஸை கையாளுகிறான். என்ன சொல்றானா, நீங்கள் உங்கள் தேவர்களை கூடுங்கள், நான் என்னுடைய தேவனை கூடுவேன், யார் அக்கினினாலே உத்தரவு அருளி செய்வார்களோ அவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி சவால் விடுகிறான். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எலியா சவால் விட்டபடி கர்த்தரே தெய்வம் என்பதை, அவர் அக்கினின் மூலமாய் செயல்படுகிறவர், உத்தரவு கொடுக்கிறார் என்பதை ஜனங்கள் மத்தியில் நிரூபித்து காட்டு ராஜாவை கலங்க வைத்தான். ராஜா பயந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது நிமித்தம் எலியாவுக்கு இருந்த சிபாரிசினால், வைராக்கியத்தினால் அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் வெட்டி போட்டு கொன்று போட்டான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மிகவும் தைரியசாலி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இவைகளை அறிந்த, அதாவது எலியா கொலை செய்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளின் செய்தி அரசனான ஆகாப்புடைய மனைவி இளவரசி யெசபேலுக்கு அந்த செய்தி போன போது அவள் ஒரு செய்தியை எலியாவுக்கு அனுப்புகிறாள். என்ன அனுப்புகிறாள் என்றால், நாளை நான் உன்னை கொன்று போடுவேன், அந்த தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நானும் உனக்கு செய்வேன் என்று சொல்லி செய்தியை அனுப்புகிறான். யாருக்கு? எலியாவிடம்.
இதை கேட்ட மகா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி இந்த செய்தியை கேட்ட போது சோர்ந்து போகிறான், பயந்து போகிறான், பதறி போகிறான். என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவன் தேசத்தை விட்டே ஓடி போக வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவை செய்து, எப்படியாக எசேபேல் கையிலிருந்து நான் தப்பித்து எங்காவது போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வனாந்தரத்துக்கு போகிறான். பாதி வழியில தன்னுடைய வேலைக்காரன் நிறுத்திவிட்டு இவன் ஒரு நாள் முழுவதும் வனாந்தரத்துக்கு நடந்து போயிட்டான். நடந்து போனவன் கவனிங்க, ஒரு சூரிய செடியின் கீழ் வந்து அவன் உட்கார்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? அவன் ஒரு ஜெபம் செய்றாங்க. என்ன ஜெபம் செய்றானா, கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவனுடைய ஜெபம் ஒரு வரியோ 2 வரியோ இருந்தாலும் எலியாவுடைய ஜெபத்தில் எப்பொழுதும் கருத்து உண்டு. எலியாவுடைய ஜெபத்தில் எப்பொழுதும் வல்லமை உண்டு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆசாரியனா இருந்தாலும், எப்படியாப்பட்ட தலைவர்களா இருந்தாலும், அவர்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை வேதம் மறைக்காமல் வெளிப்படுத்தியிருக்கிறது. அதற்குத்தான் நம்முடைய வேதாகமத்துக்கு பெயர் சத்திய வேதம். எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பலவீனம் என்னன்னா, மரணத்துக்காக பயந்து ஓடுகிறான். அதுவும் ஒரு பெண்ணுக்காக, அதுவும் ஒரு ஸ்திரீக்காக, தேசத்தினுடைய ராஜாவுடைய அரசனுடைய மனைவி சவாலை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பயந்து ஓடுகிறான். பிரியமானவர்களே, மரணம் இது கொடிது. எந்த மனிதனும் அது விட்டு வைக்கவில்லை, எந்த மனுஷியும் அது விட்டு வைக்கவில்லை. இந்த மரணம் என்று சொல்லும் போது இந்த பூலகத்தில் இருக்கிற ஜனங்கள் யாரா இருந்தாலும் பயந்து தான் போவார்கள். சிலருக்கு வியாதி மேல் பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், சிலருக்கு குடும்பத்தை குறித்து பயம், வியாபாரத்தை குறித்து பயம், வேலை செய்யும் ஸ்தலத்தில் பயம், கணவனை குறித்த மனைவிக்கு பயம், மனைவியை குறித்த கணவனுக்கு பயம். இப்படி ஏகப்பட்ட பயங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எலியாவினுடைய வாழ்க்கையில காணப்பட்டது பயம். 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவன் எசேபேலுக்காக பயந்து ஓடுகிறான். மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியா நான் எசேபேல் கையிலே சாகக்கூடாது என்று சொல்லி வனாந்திரத்துக்கு ஓடுகிறான். அந்த இடத்துல ஒரு சிறிய ஜெபம் செய்கிறான். ஜெபம் செய்து அவன் அந்த சூரிய செடியின் கீழே உட்கார்ந்து நித்திரை செய்தான். சோர்ந்து போனவனுக்கு நித்திரை முக்கியம். அதுவும் தனிமையான இடம், அதுவும் எந்த பிரச்சனைகள் இல்லாமல், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குகிற ஒரு இடம் மனிதனுக்கு தேவை. அதுதான் எலியா அந்த சூரிய செடியின் கீழ் போய் படுத்து கொண்டான். படுத்து கொண்டிருந்த அவனை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தேவதூதன் வந்து அவனை தட்டி எழுப்புகிறான். அவனை தட்டி எழுப்பி, அப்பா ஏஞ்சி போஜனம் பண்ணு என்று சொல்லி அவன் அந்த இடத்துல எலியாவோட சம்பாஷிருக்கிறான். நன்றாக கவனிங்க, எலியாவுக்கு என்ன பிரச்சனை என்று டிஸ்கஸ் பண்ணல, எதுவுமே விசாரிக்கல. சோர்ந்து போன ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஆகாரம் தான் முக்கியம் என்று ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுகிறார். அந்த இடத்துல எலியாவுக்கு அற்புதமான ஒரு அடை தண்ணீர் வைக்கப்பட்டிருக்குது. அவன் அதை சாப்பிட்டு மறுபடியும் படுத்து கொண்டான் என்று வேதத்துல திட்டவட்டமாய் வாசிக்கிறோம். மறுபடியும் தேவதூதனை அவன் தட்டி எழுப்பி, அப்பா சாப்பிடுப்பா, போஜனம் பண்ணுப்பா என்று சொல்லி அவன் எழுப்பும்போது அவன் அந்த போஜனத்தை மறுபடியும் சாப்பிடுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போன நேரம் எல்லாம் நமக்கு தெரியாமலே கர்த்தர் நமக்கு தேவதூதனை அனுப்புகிறான். அந்த தேவதூதன் எந்த ரூபத்துலன்னா வர முடியும், அது நமக்கு தெரியாது. நீங்க எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்காக ஒரு தேவதூதனை கர்த்தர் நியமிக்கிறார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம், நீங்கள் பலவீனப்படும் போதெல்லாம், பயந்து போகும் போதெல்லாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இனி நான் முன்னுக்கு போக முடியாதே, நான் என்ன செய்ய முடியும், இவ்வளவு சவால்கள் கொண்டு, வேலை செய்யும் ஸ்தலத்துல சவால்கள், வாழுகிற இடத்துல சவால்கள், எல்லா இடத்துல சவால்கள், வியாபாரத்துல சவால்கள், என்னால சகிக்க முடியல என்று நினைக்கும் போது நன்றாக கவனிங்கள், எலியாவுக்கு தேவதூதனை அனுப்பினவர்
கர்த்தர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக ஒரு தேவதூதனை அனுப்பி இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. அதுதான் முக்கியம். போஜனம் செய்த எலியா வனாந்திரத்திலே 40 நாள் நடந்து போனான், இரவும் பகலும் நடந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதன் கொடுத்த சாப்பாடு 40 நாட்கள் நடந்தான். ஆனால் அவன் சொல்றான், தேவதூதன், அப்பா ஏஞ்சிரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னுடைய பிரயாணம் வெகு தூரம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், அவ்வளவுதான் நினைக்காதீங்க. நம்மளுடைய பிரயாணம் ரொம்ப தூரம். பரலோகத்துல போய் சேரணும். அந்த பரலோகத்தில் நித்திய வாழ்வுக்காக போய் சேகர வரைக்கும் எங்க நிற்காதீங்க, எங்க சோர்ந்து போடாதீங்க, எங்கோ பிரயாணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் விரும்புறாரு, நீ பிரயாணப்பட்ட போயினேரு. வாழ்க்கையில எல்லா இக்கட்டுகள் வரும், எல்லா துன்பங்கள் வரும், எல்லா துக்கங்கள் வரும், எல்லா சவால்கள் வரணும், மரண பயங்கள் வரும், சூன்யங்கள் வரும், மந்திரங்கள் வரும், வியாதிகள் சரீரத்தை நொறுக்கும், எல்லாம் வரும்பா. ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொடுத்த சிலுவை நீ சுமந்து கொண்டே போயிரு. எலியாவே, இது படுக்க வேண்டிய நேரம் இல்லை, சூரிய செடிகள் படித்து நித்திரை செய்யக்கூடிய வேலை இல்லை, எழுந்து போ, உன்னுடைய பிரயாணம் ரொம்ப தூரம் என்று வேதத்தில் எழுதி. அன்பானவர்களே, சொந்து போயிருக்கிறீங்களா? 2026 ஆண்டு, அப்பா ஜனவரி மாதம் போச்சு, பிப்ரவரி மாதம் என்ன செய்ய போகிறேன் என்று சொந்து போயிருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுங்க தெரியுங்களா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 29-31 உங்களுக்காக படிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன் அது யாராலும் எடுக்க முடியாது. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு யாரும் யுத்தம் பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். நடந்து போ, விசுவாசத்துல நடந்து போ, விசுவாசத்துல ஓடு, விசுவாசத்துல திரும்பி பார்க்காத. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை போய் நீ அடைய வேண்டும். விசுவாசி எல்லாத்தையும் கொண்டு வருவான். உன்னால இது முடியாது, உன்னால அது முடியாது, நீ இதை பெற்றுக்கொள்ள முடியாது, இவர்கள் உன்னை சாகடிச்சிருவார்கள், எல்லா சவால்களை கொண்டு வருவான். பிரியமானவர்களே, எலியாவுக்கு நடந்த அதே சோர்வு உங்கள் வாழ்க்கையில வரலாம். எலியாவுக்குள்ளே கடந்து வந்த அந்த சவால் உங்களுடைய வாழ்க்கை கூட கடந்து வரலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக பரலோகத்திலிருந்து அழைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களை கடைசி வரை நடத்த வல்லவராக இருக்கிறார். சொந்து போகாதீங்க. அழைத்தவர் கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆனால் ஒன்று, பிரயாணத்துல நின்று விடாதீர்கள், தூங்கி விடாதீர்கள், தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து நடந்து போங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எலியாவை பலப்படுத்தினவர் உங்களை பலப்படுத்தி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாம் கைவிட்டுடுவாங்க, இந்த உலகத்துல எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, இந்த உலகத்துல எல்லாம் உங்களை பரியாசம் பண்ணலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை வெட்கப்படுத்துகிறார்களே, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், எலியாவை வனாந்திரத்திலே நடத்தினவர், வனாந்திரத்தில் இருந்த சோர்வுகளை எடுத்து போட்டு அவனை பலப்படுத்தி மறுபடியும் பட்டணத்துக்குள்ளே அனுப்பின அதே தேவன் உங்களையும் பலப்படுத்துவார், உங்களையும் உற்சாகப்படுத்துவார், உங்களையும் எழுப்புவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் ஆண்டு. போன வருடம் முழுவதும் நீங்க செய்த ஜெபங்கள், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்தீர்கள், எல்லாவற்றையும் தாங்கினீர்கள், பரிசுத்தத்துக்காக போராடினீர்கள், விசுவாசத்தை காத்து கொண்டீர்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியா இருங்கோ. எலியாவை போல போஜனத்தை சாப்பிட்ட 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் மனாந்தரத்தில் நடந்து போனது போல விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடி இந்த போஜனமாகிய கர்த்தருடைய வசனத்தில் உறுதியா நின்று கடந்து போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் கண்களை மூடுவீர்களானால் ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில கூட இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எலியா ஒரு கட்டத்துல சோர்ந்து போனான். வல்லமையான தீர்க்கதரிசி ஆண்டவரே, வைராக்கியமான தீர்க்கதரிசி, மகிமையான தீர்க்கதரிசி. ஆனால் மரண சவாலை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பயந்து ஓடினான். தேசத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு, ஜனங்களை விட்டு வனாந்தரத்தில் எப்படியாக நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடினான், சோர்ந்து போனான். ஒரு சின்ன ஜெபம் செய்தான். இந்த வேளையில கூட நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஜெபங்களை கண்ணோக்கி பாருங்க.
வியாதி நிமித்தம் மரண பயம், பண கஷ்டங்கள் ஆண்டவரே நிமித்தம், கடன் தொல்லைகள் நிமித்தம் மரண பயம், மனுஷர்களுடைய சூன்யங்கள் மந்திரங்கள் நிமித்தம் மரண பயம், ஐயோ என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆகுவார்கள், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று மரண பயம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. குடும்பங்களில் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வாங்கப்பா. எலியாவை பலப்படுத்தி ஆண்டவரே மறுபடியும் அவனுக்கு நீர் சில பொறுப்புகளை கொடுத்து பட்டணத்துக்குள்ளே அனுப்பினது போல இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டவரே ஜபத்துல பங்கு கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற என்னோட வாழ்க்கையில ஆண்டவரே இந்த மரண பயத்தை எடுத்து போடுங்க, எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்க. ஆண்டவரே மறுபடியும் தொடர்ந்து ஓடும்படியா, மறுபடியும் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் நடக்கும்படியாய் அந்த கிருபை, அந்த பலன், அந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்த கிரைகள், பொல்லாத கிரைகள், வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள், இருளின் ஆதிக்கங்கள், பாதாளத்தின் சேனைகள், எல்லா அசுத்த கிரைகள், சூன்யங்கள், மந்திரங்களை நசரனாக இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பயத்தின் ஆவிகளை முறியடிக்கிறேன் ஆண்டவர். தோல்வியின் ஆவிகளை முறியடிக்கிறேன். அவிசுவாசத்தின் ஆவிகளை முறியடிக்கிறேன் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக எழுப்புங்க. எலியாவை எழுப்பினவர் நம்முடைய பிள்ளைகளை எழுப்புங்க. இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமலாமைக்கு செலுத்துகிறேன். மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சிவனோட பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.